சவுக்கு சங்கர் கூண்டாஸ் ரத்தாகுமா? சவுக்கு சங்கர் அம்மா என் பையனை குண்டர்கள் சட்டத்தில் போட்டது பிடிச்சது தப்புன்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு. அதில் நான் முதலே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த கூண்டாஸுங்கிறதே தவறாக பயன்படுத்துகிறாங்க. காவல்துறை கோட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 கூண்டாஸ் போடணும் மாதத்துக்கு. அது மாதிரி அப்போ இருந்தது. இப்போ எத்தனைன்னு தெரியல. உயரதிகாரி கேட்பார், எத்தனை குண்டாஸ் போட்டார்? ஐபிஎஸ் எதுக்கு மேலே வச்சது தெரியுமா? படித்தவர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், யோசிப்பாங்க. கீழே இருக்கிற போலீஸ் கொஞ்சம் அதிகம் படிக்காதவங்க, அதனால் படித்தவர்களே ஐபிஎஸ்ஸாக போட்டு இவங்களை கண்காணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அரசியல் சட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டாங்க. கீழே இருக்கிறவனுக்கு இருக்கிற நாலேஜ் கூட ஐபிஎஸ் இல்லைன்னா எத்தனை குண்டாஸ் போட்டது கேட்கலாமா? குண்டர்கள் சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா போடுறதுக்கு தான் குண்டர்கள் சட்டம். கோட்டா வச்சுக்கிட்டா தப்பு செஞ்சவன், செய்யாதவன், ரோட்டில் போகிறவன், இதில் படுத்து கிடந்தவன், மரத்துக்கு கீழே படுத்து கிடந்தவன், இவனை பூரா போட்டு குண்டாஸை போட்டா இது மனசாட்சி வேணாமா? அதுவும் பாவம் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்திருப்பான், வீட்டில் ஒழுங்காக இது பண்ணிக்கிட்டு இருப்பான். வீட்டில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க, என்னென்னா உன் மேலே ஒரு கேஸை போடணும், பணம் குண்டாஸ். உயரதிகாரிட்ட ஐயா 5 குண்டாஸ் போட்டேன், யாரை போட்டேன்னு உயரதிகாரி கேட்க மாட்டார், அவனை சரியாக போட்டேயான்னு கேட்க மாட்டாங்க. இதில் முன்னாடி உயர்நீதிமன்றம் அதை விட கோமாளித்தனம். அவங்ககிட்ட போய் ஹேபியஸ் கார்பஸ் போட்டால் எஸ் அட்மிட்டட், 10 மாதம் அவனை 10 மாதம் கழித்து என்ன சொல்லுவாங்க உயர்நீதிமன்றம், ஆமாம் இதில் தவறு நடந்திருக்கு, அவரை கைது செய்தது சட்டப்படி சரியில்லை, அவரை விடுதலை செய்கிறோம். எப்போ? 10 மாதம் முடிஞ்சு கூட 2 மாதம்னா அவரே போய் இருப்பார். இப்போ 1 வருஷம் தானே கூண்டாஸில். இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் இந்த கமிஷனர் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவார். ஒரு கேஸில் ஹைகோர்ட்டில் வந்தது, நான் இருந்தேன், ஃபார் போட்டு ஃபார் கமிஷனர்னு போட்டு எவனோ ஒரு ஆள் போட்டிருக்காங்க. 100 கேஸில் கலெக்டருக்கு ஃபார் கலெக்டர்னு போட்டு கீழே இருக்கிற கிளார்க் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணாங்க. அதனால் நான் சொன்னேன், கூண்டாஸுக்கு உயர்நீதிமன்றம் 10 மாதம் ஆனால் என்ன ஆகிறது? அப்படி அந்த கூண்டாஸே ஒரு கோமாளித்தனமானது. போட்டு 1.5 மாதம் 2 மாதம் ஆகும் இந்த போர்டுக்கு வர. இந்த போர்டு 2-3 மாதம் வர பாவம் அப்பாவிங்க நிறைய பேர் உள்ளே ஜெயிலில் இருப்பான். யார் கேட்குறதுக்கு யார் நாதியே கிடையாது இந்த தமிழ்நாட்டில். அப்பாவி உள்ளே இருப்பான் கூண்டாஸை போட்டு. இவங்களாச்சும் விடுங்க, ஏதோ அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறாங்க, இல்லை இவங்க இது பண்ண, இவங்க செஞ்சது தப்பு தான். குண்டர்கள் சட்டத்தில் போடுறதுக்கு ரைட்ஸு கிடையாது, சட்டத்திலே இடம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், உயர் நீதிமன்றம் இப்படி கோமாளித்தனம் பண்ணுறீங்களேன்னு. நம்ம வீடியோ பார்த்துட்டு செஞ்சாங்களா இல்லை அவங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. இந்த தடவை மட்டும் குண்டர்கள் சட்டத்தை ரத்து செய்யுங்கன்னு சவுக்கு சங்கர் அம்மா போட்ட உடனே இந்த தடவை மட்டும் ஹைகோர்ட்டு மதியம் காலையில் கேஸ் எடுத்து மதியத்துக்குள்ளே எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வான்ட்டாங்க. இதுதானே நீதி? இந்த நீதியைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாதிக்கப்பட்டவன் அவனாக இருந்தாலும் சரி. குண்டர்கள் சட்டங்கிறது 1 வருஷம் உள்ளே இருக்கிறது. ஜெயில் நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துக்கோங்க ஜெயிலோட நிலைமை. அங்கே சொல்கிறாங்க, கோர்ட்டில் திமுகவுடைய அரசாங்க வக்கீல் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஜெயிலுக்குள்ளே மற்ற கைதிகள் தாக்குனாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. எப்படி அரசாங்கம் நடக்குது பாருங்க. உள்ள ஜெயிலுக்குள்ளே அடிப்பானா மற்ற கைதி, இவங்க அதுக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ எதுக்கு ஜெயில் சூப்பரண்ட்னு ஒரு ஆள் வச்சுருக்கீங்க? ஜெயிலில் உள்ளே போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? ஜெயில் சூப்பர்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணணும்ல நீங்கள். அப்போ பாதுகாப்பு இல்லை, இவனே தூண்டி விட்டு அடிக்க சொல்லுவான். இதுதான் ஜெயிலின் நிலைமை. அப்போ ஜெயிலுக்கு போகிறது நல்லதில்லை. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, 7 வருஷம் வரை உள்ள இதுங்களுக்கு தண்டனைக்கு ஜெயிலுக்கு அனுப்பாதேன்னாங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு காதில் போட்டுக்கிறது இல்லை, ஹைகோர்ட்டும் அதை கண்டுக்கிறது இல்லை. அப்போ உள்ளவனெல்லாம் உள்ளே போட்டு கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு. சில பேர் அவர் ஒரு பெரிய ஒருத்தர் பேசுகிறார் இந்த சவுக்கு சங்கரில். அவர் சவுக்கு சங்கரத்தில் கை ஒடிச்சுட்டான். அந்தாலும் ஓரளவுக்கு லாயக்கு இல்லாத நீதித்துறையை பற்றியும் தெரியாது, காவல்துறையை பற்றியும் தெரியாது, ஏதோ டாக்டர்னு வச்சுக்கிட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சவுக்கு சங்கரில் போலீஸ்காரங்க தான் கை வச்சாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? இவங்க இப்போ ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு தான் கை ஒடிச்சாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் இந்த வண்டியில் போனால அதில் அந்த ஆக்சிடெண்ட்டில் கூட கை ஒடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த மேதாவி பேசுகிறார். ஆக்சிடெண்ட்டு நடந்த உடனே அவரை கோர்ட்டில் போய் ஆஜராக கூட்டிகிட்டு போகும்போது கையில் கட்டே இல்லை. ஆக்சிடெண்ட்டு நடந்ததுக்கப்புறம் கையில் கட்டு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த தடவை ஜெயிலுக்கு உள்ளே அனுப்பிட்டு திரும்பி கொண்டு வரும்போது கையில் கட்டு இருக்குது. அப்போ உடைச்சது யார்? காவல்துறை, அந்த இது ஜெயில் துறை, சிறைத்துறை,
இவங்களில் தானே ஒருத்தவங்க குடிச்சிருக்கோம். மனிதாபிமானம் இல்லாமல் வாடகைக்கு பேசுகிறாங்களே இந்த மாதிரி. அதனால தான் நாங்கள் மனிதாபிமானத்துக்கு குரல் கொடுப்பவர்கள். மோசமானவர்களுக்கு குரல் மோசமானவர்கள் கூட மனித உரிமை மீறல் நடக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே உயர் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய பாராட்டுதலை தெரிவிச்சு. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீதித்துறையிடமிருந்து இதைத்தான். ஸ்பீடி ஜஸ்டிஸ், டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. தாமதமாக கொடுக்கப்படும் நீதி அவருக்கு நீதியை மறுப்பதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. டிலேய்டு ஜஸ்டிஸ், லேட்டாக கொடுக்காதீங்க, உடனடியாக கூடாது. காலையில் வந்துங்க இது மாதிரி கொடுங்க. கூண்டாஸில் ஒரு 10 கூண்டாஸ் இவர்கள் போடுறதை இது பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூண்டாஸே போட மாட்டாங்க. 10 மாதம் ஜெயிலில் வச்சிங்கன்னா போகிறவனும் நொந்து போவான். காவல்துறை இவங்களுக்கும் ஒரே குஷி. அந்த கலெக்டர் நான் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்களான்னு எனக்கே சந்தேகம். அப்படியே மொட்டை கையெழுத்து போடுறாங்க. போலீஸு போய் இங்கே போய் கொடுக்குறதா இருந்தால் மொட்டை கீழேருந்து மேலே வர லஞ்சம். ஒரு கூண்டாஸ் வாங்குறதா இருந்தால் போலீஸ்க்கு 5000 ரூபா செலவாகும். யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க? கீழ்மட்டம் பூரா லஞ்சம் கொடுக்குறாங்க. இவங்க எழுதி வைக்கிறத கண்ணை மூடிட்டு ஐஏஎஸ் கையெழுத்து போடுறாங்க. இங்கே கமிஷனர்லேயும் அப்படி தான். இந்த கொடுமை நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னோம். நல்ல வேலை உயர் நீதிமன்றம் மிக அருமையாக காலையில் எடுத்துகிட்டு மதியம் சாயங்காலமே ஆர்டர் போட போகிறாங்க. கொண்டு வந்துட்டாங்க. சவுக்கு சங்கர் நீதிபதியிலே தப்பாக பேசி இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் நீதிபதிகள் அவங்க மேலே வந்தாலும் மேலே பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? மனிதாபிமான நீதி கொடுக்கணுன்னு உடனடியே கொண்டு வாங்க. அவர் சிறையில் நீங்கள் இதாக வைக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதனால் கூண்டாஸ் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் மீதெல்லாம் கூட கூண்டாஸ் போட வேண்டியது ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். குற்றம் செய்வதையே தொழிலாக கொண்டவனுக்கு தான் போடணும். கூலிப்பட கொலை செய்கிறத தொழிலாக வச்சுருக்கவன், ரவுடிக்கு பையன், மாமூல் கேட்குறவன், போதை மருந்து அடிச்சுட்டு போகிற வரவன்லாம் அடிக்கிறவன், இவர்களுக்காக போடப்பட்டது தான் கூண்டாஸ். ஆனால் எத்தனை முன்னாள் மந்திரிகள் படித்தவன் இத்தனை பேர் மேலேயும் கூண்டாஸை போட்டு ஒவ்வொருத்தனும் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் நீதித்துறைக்கே கேவலம் இல்லையா? அந்த பணியை நீதித்துறை இப்போது சரியாக செய்திருக்கிறது அப்படிங்கிறது முதல் கருத்து. அதுலேயே இப்போ சவுக்கு சங்கர் அம்மா இன்னொன்று கேட்குறாங்க. என் பையனை கையை ஒடித்ததுக்கு நேஷனல் மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இது பண்ணுங்கன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவர் சில கட்டுப்பாடுகளை இந்த சவுக்கு சங்கர் அசிங்கமாலாம் பேசுகிறாரு, அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு. எங்களை பொறுத்தவரை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போட்டி அடித்தது யார்? இவ்வளோ பெரிய உயர் அதிகாரிகள் இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பதவி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தலைக்கு மேலே சுற்றக்கூடாது. காவல்துறைக்கு தான் சொல்கிறோம். எத்தனை அதிகாரிகளை பார்த்து இப்படியெல்லாம்